சத்யா என்று கத்தியபடி மாடியிலிருந்து கீழே ஓடி வந்தான் பிரகாஷ். சத்யா, சத்யா என்று பதற்றத்துடன் அழைத்தான். என்னங்க, என்ன ஆச்சு என்று பயந்து கொண்டே கிச்சனில் இருந்து வெளியே வந்தாள் சத்யா. யாரோ தடுமாற்றத்துடன் கத்தினது போல சத்தம் கேட்டுச்சு. நீயா? நானா? இல்லையே. அப்போ யாரா இருக்கும் என்று யோசித்தவாறு தனது நடையை தொடர்ந்தான் பிரகாஷ். இவருக்கு என்ன ஆச்சு என்று யோசித்தாள் சத்யா. சமயக்கட்டிலுள்ள வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உறங்குவதற்காக மாடிக்கு செல்லும் பொழுது அவளது கண்கள் அவளை அறியாமலேயே வாசற்கதவை நோக்கியது. என்ன, இப்போதானே கதவை அடிச்சிட்டு வந்தேன், மறுபடியும் திறந்திருக்கு. இவர் இருக்காரே, என்ன ஏதோ சத்தம் கேட்டுச்சின்னு பயமுறுத்திட்டாரு. நான் வேறு இந்த சின்ன கதவு மேட்டிருக்கு இப்படி யோசிக்கிறேன் என்று கூறியவாறு கதவை மூடிவிட்டு அறைக்குள் சென்றாள் உறங்குவதற்கு. அறையில் பிரகாஷை காணாத சத்யா. ஐயோ, இவர் எங்கே போனார்? வீடு முழுக்கவும் தேடியாச்சு, எங்கேயும் இல்லையே. பக்கத்தில் கூட வீடுகள் இல்லையே. ஒரு கணம் பயத்தால் அவளது மனம் படபட என அடித்தது. திடீரென வீட்டின் கோலிங் பெல் அடித்தது. ஒரு கணம் திகைத்து நின்றாள். பிரகாஷ் என நினைத்து ஓடிப்போய் கதவை திறந்தாள். அவள் நினைத்தது போன்றே பிரகாஷ் வாசலில் நின்றிருந்தான். பிரகாஷ் என்று புன்முறுவலுடன் கூறியதும் பின்னால் இருந்து யாரோ அவளை தொடுவதை உணர்ந்தாள். உடனே பீதியுடன் பின்னால் திரும்பியதும் உடனே கூச்சலிடத் தொடங்கினாள். அவளது கூச்சலுக்கு காரணம் பின்னால் இருந்தது பிரகாஷ். உடனே வாசற்கதவை நோட்டமிட்டாள். அவளுக்கு ஏமாற்றம். அங்கு ஒரு உருவத்தையும் காணவில்லை. பதற்றமும் பயமும் அவளை சூழ பிரகாஷை விட்டு பின்னால் விலகி விலகிச் சென்றாள். அவளது கண்கள் இரண்டாலும் கண்ணீர் மலையெடுத்து ஓடியது. இது எங்கள் படபடையென அடித்து கொண்டு இருந்தது. அந்த குளிர்ச்சியான இரவில் அவளது மேனி வியர்வையால் நனைந்துருகியது. என்ன ஆச்சு சத்யா உனக்கு? பேயறைஞ்ச மாதிரி இறை. பின்னாடி பின்னாடி போற? கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. பிரகாஷ், அது நீங்கள் ரூமில் இல்லைன்னு உங்களை வீடு முழுக்க தேடினேன். கோலிங் பெல் சத்தம் கேட்டு நீங்கன்னு நினச்சி கதவை திறந்து அங்கே உங்களை போல் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். நீங்கன்னு நினச்சி பார்த்தா பின்னால் நீங்கள் நிற்கிறீங்க என்று அவளது மனம் சொல்வதற்கு துடித்தாலும் அவளது வாய்கள் மௌனமாகவே இருந்தது. அவரை காணாததால் டென்ஷனில் இவ்வாறு நடந்திருக்கும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள் சத்யா. சத்யா, உன்னைத்தான். என்ன ஒன்றும் பேசாமல் நிற்கிற? என்ன ஆச்சு? இவரிடம் சொன்னால் ஜோக் அடித்து ஏண்ட வாயை பொத்திடுவார். அதுக்கு பேசாமல் இருக்கிறதே நல்லது என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட சத்யா, ஒன்றுமில்லை, உங்களை காணலை என்று கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். சரி வாங்க, நீங்கள் காலையில் ஆஃபீஸுக்கு போகணும் என்று கூறியவாறு சத்யா தன் அறைக்குள் சென்றாள். பிரகாஷ் அறையில் இல்லாததற்கு காரணம் அவன் காற்றாட அறையின் பால்கனியில் நின்று கொண்டிருந்ததே. காலை 7 மணி. பிரகாஷ் ஆஃபீஸுக்கு புறப்பட்டான். சத்யா வீட்டு வேலைகளை செய்து முடித்துவிட்டு முன் ஹாலில் வந்து அமர்ந்தாள். அவளது எண்ணங்கள் யாவும் இரவு நடந்து முடிந்த அந்த அச்ச சம்பவத்தை வட்டமிட்டு கொண்டிருந்தது. திடீரென யாரோ அவளை பேசுவது போன்ற சத்தம் கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள். மகா, மகா, யாரா இருக்கும் என்று நினைத்தவாறு வாசல் பக்கம் சென்றாள். வணக்கம் மகா, நான் இங்கே பக்கத்தில் இருக்கேன். நீங்கள் புதுசாக குடி வந்ததை கேள்விப்பட்டேன். உங்களை பார்க்கணும்னு வந்தேன். சரி வாங்க ஆண்டி என்று புன்முறுவலுடன் அவளை வரவேற்றாள். ஆண்டி, உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் சத்யா. உங்கள் பேர் என்ன? என் பேர் தர்ஷினி. நீ தர்ஷினி ஆண்டினே கூப்பிடலாம். நீங்கள் இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷமாச்சு ஆண்டி?
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருக்கும். இந்த ஊரில் பேய் நடமாட்டம் இருக்குன்றாங்களே, அதில் உனக்கு நம்பிக்கை இருக்குதாம்மா சத்யா? இந்த காலத்தில் யாராவது இதெல்லாம் நம்புவாங்களா என அலட்சியமாக பேசினாள். நானும் இந்த ஊருக்கு வந்த புதுசில் உங்களை மாதிரி தான் நினச்சேன் மகன். ஆனால் ஒரு நாள் என் வீட்டுக்காரர் கடையில் வேலையை முடிச்சுட்டு இந்த வழியாக வந்துட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு உருவத்தை கண்டதாக வீட்டுக்கு பதறி அடிச்சிட்டு வந்தார். 4 நாளாக காய்ச்சலில் படுத்த படுக்கையாக இருந்தா மகா. போங்க ஆண்டி, உங்கள் வீட்டுக்காரர் வேறு எதையாவது கண்டு பயந்திருப்பார். நாங்களும் இந்த வீட்டுக்கு வந்து 2 வாரம் ஆகுது. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஒன்றையும் இதுவரையும் காணலை. சரி ஆண்டி, அந்த கதையை விடுங்க. ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்லை மக, நீ கேட்டதே சந்தோஷம். ஆனால் இப்போ டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போய் சமைக்கணும். சத்யா, அப்போ நான் போய் வரவா? சத்யா தர்ஷினியை வழி அனுப்பிவிட்டு பகல் நேர சமையலுக்காக சமைக்க ஆரம்பித்தாள். தற்பொழுது பகல் 12:30. சமையல் வேலைகளை முடித்து சத்யா முன் சாலைக்கு வந்து அமர்ந்தாள். சிறிது நேரத்தில் காலிங் பெல் சத்தம் கேட்டது.